அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ஷைனாப் சொல் யோகா சனது மாஸ்டர் ஜிஎஸ்எஸ் பெனர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற ஆசனம் சதுர்முக பூரண சலபாசனத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் தாடாசன நிலையில் நின்று கொண்டு படிப்படியாக வஜ்ராசன நிலைக்கு வர வேண்டும். பின்பு கைகளை மேல் நோக்கி உயர்த்தி சசங்காசனம் வந்து மக்கராசன நிலையை அடைய வேண்டும். இடுப்பை உயர்த்தி மக்கராசன நிலை. இரண்டு கைகளுடைய கைகளும் மேல் நோக்கி இருக்கும்படியாக தொடைகளுக்கு அடிப்பகுதியில் இரண்டு கைகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு பூரண சலபாசனம் செய்வது போன்று இரண்டு கால்களையும் முன்னோக்கி கொண்டு வர வேண்டும். உயர்த்தி கொண்டு வாங்க. இரண்டு கால்களையுமே தரைக்கு கொண்டு வந்து பாதங்கள் தரையில் முழுமையாக படும்படியாக வைத்துக்கொண்டு இரண்டு உள்ளங்கைகளையும் கொண்டு வந்து கண்கால்களை பிடித்து கொள்ளலாம். இப்பொழுது கண்ட பேருண்ட ஆசன நிலையை நாம் அடைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டு கால்களையும் குறுக்கே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு காலுடைய கணுக்கால் பகுதியில் மறு காலுடைய கணுக்காலின் பின்பகுதி படும்படியாக வைத்துக்கொண்டு கைகளை பாதங்களை பிடித்துக்கொண்டு தலைப்பகுதியை முழுவதுமாக மேல் நோக்கி உயர்த்தி இரண்டு கால்களுக்கும் இடைவெளியில் முகம் நேராக தெரியும்படியாக நாம் நின்று கொள்ள வேண்டும். இந்த ஆசனத்தை 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை இயல்பான மூச்சில் செய்து கொண்டு படிப்படியாக கைகளை விடுவித்து கண்ட பேருண்ட ஆசனத்துக்கு வாங்க. சலபாசன நிலைக்கு போங்க. மக்கராசனம். நன்கு ஓய்வு எடுத்த பின்பு எழுந்து அமர்ந்து கொள்ளலாம். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். எங்களுடைய யோகா சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.